நம்ம அமைப்புடைய அஹ், தலைவர் வந்து அக்கா டாக்டர் சிங்கத்தமிழச்சி. அவங்க தான் நமக்கு மேல இருக்கக்கூடிய அக்கா. நம்ம 2 3 டைம் நம்ம மீட்டிங் வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஸ்பெஷலா நம்ம இன்வைட் பண்ணணும். எல்லாம் வந்ததுல நம்மளுடைய அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய நம்ம குரூப்ல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம செய்ய போறக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏராளமா இருக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாரும் உறுதுணையா இருந்து அவங்களுடைய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த குரூப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த குழு ஒரு சாதாரண குழு இல்ல. இது வந்து எஸ்சி ஃபெடரேஷன் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும், இன்னும் நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம ஒரு 0 அதாவது நான் எனக்கு கூட ஒரு 0 தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதேபோல இந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பத்தி சில முக்கியமான கருத்துக்கள் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா கூடியிருக்கிறோம். இத பத்தி நம்ம நல்ல விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு நல்லா தெரியும். அத பத்தி ஒரு 5 நிமிஷம் நம்ம அக்கா வந்து பேசுவாங்க. நம்ம என்ன செயல்படுத்தணும், என்னென்ன செய்யணும், நம்ம வந்து என்னென்ன முக்கியத்துவம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கேட்போம் அமைதியா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செயல்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத ஏன்னா பத்தி நம்ம கொஞ்சம் ட்ரெயின்ல விளக்கத்த நம்ம டிராவல் கேட்டுக்குவோம். பண்ணிட்டு இருக்கனால எனக்கு சரியா அதுக்கப்புறம் எதுவும் நார்மலா பேசணும்னா நம்ம நான் இன்னொரு நாள் பேசாம நல்லா ஃப்ரீயா இருக்கும்போது அக்காவை இன்னும் மறுபடியும் எதுவுமே திருப்பி நம்ம கூப்பிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுவோம். அக்காவும் பிஸியா இருக்கீங்க, நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். இந்த சமயத்துல ஒரு 5 நிமிஷம் அக்காவை நம்ம இன்வைட் பண்ணி நம்ம இந்த குழுவுல பேசுறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். ரொம்ப நன்றி அக்கா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு அக்கா நன்றி எப்படியாவது நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த சண்டையில எல்லாரும் பிஸியா பயங்கர ஜாலியா இருக்கிற டைம்ல உங்கள் சமூகத்திற்காக இன்னைக்கு இந்த டைமை ஒதுக்கி இருக்கிற எனது அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் மும்பையினுடைய தலைவராகவும் மகாராஷ்டிராவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பேற்றுள்ள அருமை தம்பி காரை பாலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஐடி கார்டு கிடைச்சிரும் நினைக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆகுது. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பிட்டேன். நாளைக்கு உங்களுடைய தொழிலாளர் யூனியனுக்குள்ள கார்டு தலைவர்கிட்ட வந்து சேர்ந்துரும். 2வது, இந்த எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா முதல்ல இது ஜாதி சார்ந்த சங்கம் கிடையாது. அது ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரும் எடுத்த உடனே எஸ்சி எஸ்டி அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானா அந்த காலத்துல அம்பேத்கர் ஐயா உருவாக்கிய இந்த எஸ்சி எஸ்டி ஃபெடரேஷன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஐயா இதை உருவாக்குனது. அத நிறைய பேர் வந்து ஒரு ஜாதி சார்ந்து அத கொண்டு வராங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. இதில் அனைத்து தரப்பினரும் மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் இதில் இணையலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். இன்னொன்னு, இந்த யூனியன், இந்த தொழிலாளர்கள் யூனியன், இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்குத்தான் இந்த யூனியன் நம்ம அங்க மும்பைல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு பெரிய பலமா இருந்து உங்க எல்லோருடைய ஒத்துழைப்பு தான் தலைவருக்கு பெரிய பலமா இருக்கும். அதனால தலைவருடைய சொல்லை கேட்டு அதன்படி நீங்க எல்லாரும் நடப்பீங்க அப்படிங்கன்னு நம்புறேன். அதே சமயத்துல தலைவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், சரியா வழி நடத்த வேண்டிய பொறுப்பும் தலைவருக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல இதுல ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை. இப்ப நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும், இதை எப்படி வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறோம். எல்லா தொழிலாளருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்க போறோம். ஒரு தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் இருக்கணும். நம்ம சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைனா போகணுன்றது கிடையாது. ஏதோ ஒரு தொழிலாளர் எங்கேயோ அவருக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம தானா முன் வந்து நம்ம போகணும். இது நம்மளுடைய கடமை, இது தார்மீக கடமை. இது அதே போல இதுல யாரோ சிறியவங்க, நான் ஆளு பெருசு நீ ஆளு பெருசு அப்படிங்கிற அந்த பேதமே கிடையாது. எல்லாருமே சமூகத்திற்கு முன்பாக எல்லாரும் ஈக்குவல் தான். அதுல என்னன்னா, இந்த தலைவர்ன்ற ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களுக்கு தான் நம்ம தலைமை பொறுப்பு கொடுக்கிறோம். எனவே உங்க தலைவருக்கு கட்டுப்பட்டு இந்த SSFI தொழிற்சங்கத்துல கண்டிப்பா நீங்க எல்லாம் பயணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல ஒரு கம்பெனில ஒரு பிரச்சனை, தொழிலாளருக்கு தன்னுடைய உரிமை மீறப்பட்டிருக்கு உண்மையாகவே அப்படின்னா முதல் குரல் நமது குரலாகத்தான் இருக்கணும். அதனால தலைவருக்கு உடனே தெரிவிக்கணும். நீங்க
சப்போஸ் ஏதோ நீங்களா போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி பேசுங்க. ஆனா இங்க இது விஷயமா போறேன் அப்படின்னு ஒரு அப்டேஷன் கொடுங்க. அப்டேஷன் கொடுக்காம தலைமைக்கு தெரிவிக்காம எந்த வித ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. இன்னொன்னு ஒரு பெரிய மேஜர் ரோல் போன வாரம் 2 வாரம் ஃபுல்லா வந்து பயங்கர கான்ட்ரவர்சி. எங்களுடைய அந்த அட்மின் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் அட்மின் இருக்கு இல்லையா, அந்த அட்மின்ல முதல் முறையா, அதாவது ஆந்திராவில இருக்காங்க, நமக்கு கர்நாடகால இருக்காங்க, கேரளாவில இருக்காங்க, இது வரைக்கும் ஐடி கார்டு இஷ்யூ வந்ததே கிடையாது. முதல் முறையாக மும்பையினுடைய தலைவர் காரை பாலன் தான் அக்கா எங்களுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்கள கால் வச்சு எங்களுடைய சென்ட்ரல் அவங்க கமிட்டி மெம்பர்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவருக்கு ஆர்கியூ நடந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் முடிச்சு ஒரு வழியாக இத கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்து சிறப்பான உங்க தலைவர் எதிர்பார்த்தபடியே நானும் ரெக்வசிஷன் லெட்டர் எத்தனை மாத்தி மெயில் அனுப்பி ஒரு வழியா கார்டு வந்து அந்த அவருடைய அந்த நோக்கம் படியே வந்திருக்கு. 2வது இதுல தலைவர் வந்து புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க தம்பி, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மியூட் பண்ணுங்க. அண்ணா வாய்ஸ் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. நீங்க பேசல கிளியரா கேக்குது. நிக்குது, ட்ரெயின் நிக்குது, ட்ரெயின் மூவ்ல. சோ வாய்ஸ் மியூட் பண்ணுங்க. விரோதிகள் அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லோரும் உங்களுடைய ஒற்றுமையை கொடுத்தா மட்டும்தான் இந்த அமைப்பை நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். இது ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது, அத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த அமைப்போட ஒரு பெரிய தொழிற்சங்கமும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த தொழிற்சங்கம் கண்டிப்பா தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரும் காலத்துல நாட் ஓன்லி லேபர், நிறைய விங்ஸ் இருக்கு. 23 to 27 விங்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் போடுவாங்க. இப்ப மேஜரா எடுத்திருக்கிறது நம்ம தொழிலாளர்கள் தான் எடுத்திருக்கோம். சோ இன் ஃபியூச்சர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க தலைவர் வந்து நான் அப்டேஷன் கொடுக்க அதை வழிநடத்தி செய்வாங்க. நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுங்க. எது செஞ்சாலும் தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும். முதல்ல தலைமைக்கு சொல்லாம எந்த காரியமும் செய்யக்கூடாது. இது புரோட்டோகால். நான் பெரியவனா நீ பெரியவனா, ஒரு சிலர் வந்து வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் பணத்துல வெல் செட்டில்டா இருப்பாங்க. அதுக்காக யாரும் கிடையாது. ஒரு தலைமைத்துவம் அப்படின்னா அத கண்ட்ரோல், நம்ம இது இப்படிதான் இருக்கு, இது இப்படிதான் நடத்தணுங்கிறப்ப we must obey the head. நம்ம தலைவருக்கு நம்ம ஒபே பண்ணணும். அதனால இந்த ஐடி கார்டுக்காகவே எனக்கும் காரைபாலனுக்கும் கிட்டத்தட்ட 1.5 வாரம் பயங்கர ஒரு எனக்கே ரொம்ப இதுவாயிடுச்சு. என்னடா இந்த ஐடி கார்டுக்கு இவ்வளவு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா? இல்லக்கா என் மக்களுக்கு இப்படி எல்லாம் வேணும், இப்படி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க மக்களுடைய நலனுக்காக, தொழிலாளர்களுடைய நலனுக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. எனவே நீங்க எல்லாரும் இப்ப மெம்பரா இருந்தீங்கன்னா கூட காலப்போக்குல உங்க தலைவர் மூலமாக நீங்க பொறுப்பாளர்களாக வாங்க. சமூகத்துக்கு நம்ம நல்லதை பண்ணுவோம், நல்லதான் பண்ண போறோம். நமக்கு யாரும் எதிராளிகள் இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக நம்ம எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது. சட்ட திட்டங்களுக்கு நம்ம கண்டிப்பா கட்டுப்பட்டு தான் ஆகணும். we should obey the law and order. அதை மீறி நம்ம செய்யக்கூடாது. சட்டத்திட்டம் என்னன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் சரிசமம் தான். நம்ம எல்லாருமே சமூகத்திற்கு முன்பதாக சரியான எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல். சரிங்களா? சோ இப்ப ஐடி கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுங்க தம்பி காரைபாலன். பாலன் கேக்குறீங்களா? சரிங்க, கேக்குறேங்க. ரொம்ப நல்லது. அதான் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுங்க. பண்ணிட்டு இப்ப ஐடி கார்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணுங்க. மூர்த்தி கொஞ்சம் உங்களுடைய மியூட் ஆஃப் பண்ணுங்களேன். மூர்த்தி கொஞ்சம் மியூட் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னும் ஒரு 2 மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நம்ம மும்பைல கான்டாக்ட் பண்ணுவோம். அப்ப இங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து அங்க வரக்கூடிய ஆட்களை நான் அழைச்சிட்டு வரேன். மிக பிரம்மாண்டமா மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்ன்ற ஒரே இன்டென்ஷன்ல தான் நம்ம SC/ST ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த தொழிற்சங்கம் இயங்க போகுது. அதனால மும்பைல இயங்க போகிற அதை இயக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதிக நேரம் உங்க கூட என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல.
இனி ஒரு நெக்ஸ்ட் வீக்ல கூட நீங்க ஒரு ஜூம் மீட்டிங் வைங்க, ஒரு ½ பேசுவோம். இப்ப நான் ஒரு மீட்டிங்ல ஹெல்ட் அப் இருக்கிறதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நான் பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்களா? நம்முடைய பத்திரிக்கையும் இருக்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பத்திரிக்கை நமக்கு தெளிவு இல்ல தீர்வு கிடைக்கலங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த சேனல்லே நம்ம அப்டேட் பண்ணலாம். அது நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தம்பி வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிக்கா. உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் நாங்க தெரிந்து கொள்ளணும். இத மாதிரி டைம் கிடைக்கும் பொழுது அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம ஒரு மீட்டிங்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்க நிறைய கற்றுக்கொள்ள கண்டிப்பா விரும்புகிறோம். ஏன்னா இது வந்து SC/ST ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இது இவ்வளவு பெரிய அமைப்புல நம்ம சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தணும். எனக்கு நிறைய கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி நானும் மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அது இன்னொரு குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான். அக்கா என்ன சொல்றாங்களோ அதை நான் வந்து மீறுறது கிடையாது. அதே மாதிரி நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த SSFI இந்த இது வந்து நம்ம மகாராஷ்டிரா லெவல்ல பெரிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு எல்லாருடைய உறுதுணையும் கண்டிப்பா வேணும். அதுல ஒண்ணே ஒண்ணு, நான் சொல்றதை நீங்க நம்பணும். நான் சொல்ல வேண்டியதை நீங்க நம்பணும். ஏன்னா நம்ம வயசுல சின்னவனா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற விஷயம் சரி பாலன் நமக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரி நீங்களும் மக்கள் மத்தியில நம்பிக்கை கொடுங்க. நம்பிக்கையா செயல்படுவோம். நம்ம வந்து ஒரு அமைப்புக்கு எந்த விதத்திலையும் களங்கம் உருவாக்கிட கூடாது அப்படிங்கறது என்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி நாம கண்டிப்பா எல்லாருமே நம்பிக்கை சேர்ந்து இருக்கவே தான் இந்த இவ்வளவு பெரிய பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பொறுப்பு மகாராஷ்டிராவுடைய ஆர்கனைசர் அப்படிங்கறது வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் போஸ்டிங். ஒண்ணு. ரெண்டாவது வந்து மும்பையினுடைய தலைவரா ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அங்க உள்ள சூழல்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். நம்ம பல வருடங்களாக பயணிச்சிருக்கோன்ற ஒரே விஷயத்துக்காகத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கு. நீங்களும் இருக்கிற உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நீங்க அவங்கள நல்லா அரவணைச்சு போகணும். அதுக்காக வந்து சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறது கிடையாது. நம்மளுடைய புரோட்டோகால் என்னவோ அதுக்கு ஒபே பண்ணணும். அதுதான் விஷயம். மத்தபடி இதுல ஆதிக்கமோ இல்ல இவங்கதான் ஆதிக்கம் இவங்கதான் பெரியவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே சமந்தான். இதுல ஜாதி மதம் இனம் இவங்க இந்து இவங்க கிறிஸ்டின் இவங்க முஸ்லீம் இதெல்லாம் கிடையாது. மனிதம்ங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் நம்ம கூட பயணிக்க போகுது. நம்ம மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறோம். அம்பேத்கர் ஐயாவுடைய முழு கொள்கைகளை மட்டுமே பின்பற்றி இந்த சங்கம் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ சோ மச் பா. தேங்க்யூ சோ மச். நன்றி அக்கா. நன்றி அக்கா. நன்றிப்பா. எல்லாருக்கும் நன்றி. இரவு வணக்கம். அட்டன் பண்ணதுல சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ.